வணக்கங்க, இது தஞ்சாவூர் மண்ணு. செம்ம சூப்பரான ஆட்டு தலைக்கறி குழம்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, இது செட்டிநாடு ஸ்டைலில் நம்ம ஆட்டு தலைக்கறி குழம்பு வைக்க போகிறோம். பிரெயின் ஃப்ரை வந்து இன்னொரு வீடியோவில் சூப்பராக ஒரு 2 பிரெயினை போட்டு என்னோடய சப்ஸ்கிரைபருக்காக அது தனி வீடியோவை போட்டுருவோம். செம்மையான ஆட்டு தலைக்கறி குழம்பு. அதுக்கு நம்ம ஆட்டுத்தலை நல்லா கழுவி எடுத்தாச்சு. இது 2 ஆட்டு தலை இல்லைங்க, 1 ஆட்டு தலை, கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ பக்கத்தில் இருந்துச்சு. நல்ல பெரிய ஆட்டோட தலை. மஞ்சள் தூள் போட்டு கழுவியாச்சு. மஞ்சள் தூள் போட்டு தான் நம்ம ஆட்டு தலையை வேக வைக்க போகிறோம். இந்த ஆட்டுத்தலை வேக வச்ச தண்ணியை குழந்தைகளுக்கு கொடுத்தோம்னா அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட். அது அதிகம். நம்ம யூஸ் பண்ணுற தண்ணி நீங்கள் நல்லா பாருங்கள், அரிசி கழுவுன அந்த கழனி தண்ணியில் தான் நம்ம ஆட்டுத்தலையை வேக வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான எல்லா பொருளுமே எல்லாமே சூப்பராக வெட்டி ரெடி பண்ணி வச்சுட்டேன் என் பொண்டாட்டி. ஆமாங்க, இது போகிக்கு 2 நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. இன்றைக்கி தான் நம்மளால் அப்லோட் பண்ண முடிஞ்சிச்சு. செம்ம சூப்பரான வீட்டில் அரைச்ச கரம் மசாலா, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், பச்சை மிளகாய் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்களா, எங்கள் ஆட்டு தலைக்கறி வெந்து செம்ம சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ஐயோ பார்க்கும்போதே எடுத்து சாப்பிடாமல் இருந்துச்சு. அந்த தண்ணியை லைட்டாக பெப்பர் போட்டு குடிச்சோம்னா குடலில் இருக்கிற கழிவு பூரா அட்டிச்சிட்டு வெளியில் வந்துடும். நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணுற எண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய். நம்ம ஆட்டு தலைக்கறிக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய். நல்லெண்ணெய்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு தேவையானது பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், கொஞ்சோண்டு கசகசா போட்டு நல்லா வதக்கினப்புறம் சின்ன வெங்காயம், தக்காளிலாம் போட்டு அப்படி இப்படி வதக்கி எடுத்துட்டு அப்படியே இந்த ஆட்டு தலைக்கறியை போட்டு அது மேலே மசாலா போட்டு லைட்டாக அந்த கழனி தண்ணியை ஊற்றி கொதிக்க விட்டு எடுத்து சாப்பிட்டா அப்படி இருக்கும். என்னடி சொல்கிற? நீ என்ன சொல்கிற? அதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள், சின்ன வெங்காயம் தாங்க. சின்ன வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம குழம்புல சேர்த்துக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. நல்லா சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி தனித்தனியாக பிரிஞ்சு வரணும். ஆமாம், தனித்தனியாக பிரிஞ்சு வரணும். அங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் கருவேப்பிலையை உடனே சேர்த்துறணும். இதில் கருவேப்பிலையோட பயன்பாடு ரொம்ப அதிகம் இந்த தலைக்கறி குழம்பு வைக்கிறதில்ல. அதே மாதிரி பிறந்த குழந்தைகளுக்கு ஃபஸ்ட்டு கறி நம்ம கொடுக்கலான்னு பார்த்தா ஒன்று நாட்டுக்கோழி முட்டை கொடுக்கலாம், இல்லாட்டி தலைக்கறி நல்லா மசிச்சு நல்லா கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு கழுத்து எலும்புக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த ஆட்டு தலைக்கறி. அங்கே பாருங்கள் எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா. அப்புறமேட்டுக்கு 2 பச்சை மிளகாயை நறுக்கி உள்ளே போட்டுக்குங்க. காரத்துக்கு நீங்கள் காரம் எவ்வளோ போட்டாலும் செம்ம சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, உப்பெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி போகி. பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் போகி. அதே மாதிரி மனசில் இருக்கிற அத்தனை தீய எண்ணங்களையும் தூக்கி போட்டு புது மனுஷனாக புது உறவாக நம்ம இன்னையிலேருந்து பயணிக்க ஆரம்பிப்போம். பல பேர் வெளியில் அழகாக அப்படியே ஜிம்கானாவாக இருப்பாங்க, உள்ளே அவ்வளோ வஞ்சன்ஸு. இவன் எப்படி, அவன் எப்படி, பக்கத்து வீட்டுக்காரி எப்படி, வீட்டுக்காரி எப்படி, சைடு வீட்டுக்காரி எப்படி, அவன் இந்த இது வச்சுருக்கேன், அவன் அந்த இது, அதெல்லாம் தேவையில்லை. ஆண்டவன் என்னைக்கு கொடுப்பானோ அன்னைக்கு எல்லாருக்கும் எல்லாமே கொடுப்பான். கர்மா இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். ஆமாங்க, இப்பிறவியில் நீங்கள் செய்கிறதெல்லாம் அப்போ தான் தந்தை செஞ்சால் மகனுக்கு, மகன் அதெல்லாம் கிடையாது. இப்போ நீ செய்கிறியா தப்பு, இந்த பிறவிலே நீ தண்டனையை வாங்கிட்டு போ. தட்கல் முறையில் வாங்கிட்டு டிக்கெட் எப்படி வாங்கிட்டு நம்ம சென்னையோ டெல்லியோ போகிறோம், அதே மாதிரி தட்கல் முறையில் அங்கே பாருங்கள் தக்காளி போட்டு மசிச்சு எடுத்துட்டா நல்லா. அதுக்கப்புறம் தான் தலைக்கறியை கொட்டி நம்ம செட்டிநாடு ஸ்டைலில் நல்லா காரசாரமாக ஒரு தலைக்கறி குழம்பு ரெடி ஆகிருச்சு. அப்படியே கலர்ஃபுல்லாக மல்லித்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, ஒயிட் பெப்பர், பிளாக் பெப்பர் ரெண்டுமே போட்டிருக்காங்க. ஏன்னா காரத்துக்கு மிளகாத்தூளோட நீங்கள் பெப்பர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்படியே நம்ம ஊற்றுன எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா. எந்த குழம்பு வச்சாலும் நல்லா மசாலா போட்டு இது மாதிரி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கறியோ காய்கறியோ போடுங்க. அதாவது காரசாரமான குழம்பு வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அந்த தலை வேக வச்சோம்னா அந்த தண்ணி போக மீதியாக தலையை அப்படியே எடுத்து உள்ளே போட்டு நல்லா மசாலா இறங்கணுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா அதில் கொதிக்க விட்டிங்கன்னா செம்ம சூப்பரான செட்டிநாடு ஸ்டைல் தலைக்கறி நம்மளுக்கு ரெடி ஆகிடும். ஆமாம், நீங்கள் மாதத்துக்கு ஒரு தலை 200 250 ரூபா வரும். இந்த தலை வந்து 250 ரூபான்னு வாங்கினது கிட்டத்தட்ட 2 கிலோங்க. வாட்டி கொடுக்க முடியல, கும்பல் அதிகமாக இருந்தால் அதனால் பாய் வந்து நம்மளுக்கு தோலை உரித்து வெட்டி கொடுத்தாரு.
தலைக்கறி பீஸ் நீங்கள் வாங்கும்போது சின்ன சின்னதாக வெட்ட சொல்லாதீங்க, நல்ல பெரிய பெரிய பீஸாக வெட்ட சொல்லுங்கள். சின்ன சின்ன பீஸாக இருந்துச்சுன்னா எலும்பு, நுணுங்கின எலும்பு வந்து அப்படியே சாப்பிடும் போது வாயில் போடும். அது நம்மளுக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும் சில பேருக்கு. அது உண்மையாலுமே எல்லாத்துக்குமே இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும். அதனால் சொல்கிறேன், செம்மையான தலைக்கறி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு தேவையான தலைக்கறி சூப் எடுத்துகிட்டு மீதி எல்லாமே இந்த குழம்புலே, அதாவது நமக்கு செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கிரேவிலே ஊற்றிட்டீங்க அப்படின்னா செம்மையாக அந்த இதோட சேர்ந்து, அதாவது பூவோடு சேர்ந்து நாரும் மணக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தாங்க. எந்த ஒரு பொருளோட எப்படி நம்ம செய்கிறோமோ அதை பொறுத்து தான் உன்னோட வாழ்க்கையை தீர்மானிக்கும். அப்படியே செம்ம சூப்பரான தலைக்கறி குழம்பு ரெடி ஆயிருச்சு. நம்ம தலை வேறு நேற்று 24 hours ரேஸில் வந்து 3rd ப்ரைஸ் வேறு வாங்கியிருக்காரு. இன்றைக்கி நம்ம சேனலில் தலைக்கறியை பற்றி வீடியோ போட்டிருக்கோம். எப்படி ஒரு காம்பினேஷன் பார்த்தீங்களா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேஃபாக பொங்கலை கொண்டாடுங்க. பொங்கல் வச்சு திருப்தியாக சாப்பிடுங்க. அப்படியே என் பொண்டாட்டி எனக்கு தட்டில் சோத்தை போட்டு கொண்டு வந்து வச்சுட்டு அப்படியே அந்த மூளை ஃப்ரை வீடியோ கம்மிங் சூனுங்க. இதோட போட்டோம்னா அதோட செய்முறை உங்களுக்கு சரியாக தெரியாமல் போயிருந்தா நான் தனியாக போட்டேன். அங்கே பாருங்கள், பெத்த பீஸா நம்மளுக்கு போட்டிருக்கா. அப்படியே ஒரு நாக்கோட அந்த தலைக்கறி குழம்பு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அங்கே பாருங்கள், அந்த மூளையை பாருங்கள், பார்க்கும்போதே எச்சி ஊறுதுங்க. அப்போனா உங்களுக்கு எப்படி இருக்குது? இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மாதத்தில் ஒரு நாள் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம். எல்லாரும் மறக்காம பைந்தமிழ் விளாக்ஸ் சேனலை வந்துக்கிட்டு சப்ஸ்கிரைபரு, கமெண்டு, அப்புறம் லைக்கு, ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.